தற்பொழுது நம்ம இணைப்பில் பொங்கலூர் மணியன் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். தற்பொழுது பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அதாவது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அந்த கட்சியில இணைந்தது, மத்திய அமைச்சரானது, பல்வேறு பொறுப்புகள் அளித்தது, இந்த கட்சியின் தலைவராக கடைசி வரை இருந்தது, இது எல்லாமே மருத்துவர் ஐயா என்கிற ஒரு மகத்தான தலைவரால் மட்டுமே கிடைத்தது. தன் மகனுக்கு அவர் கொடுத்து அழகு பார்த்தார் என்பதை மறுக்க முடியாது. இன்றைக்கு அவரை வலியுறுத்தினார். ஆனால் அவர் விரும்பியவாறு அவர் எந்த எண்ணத்தோடு இந்த கட்சியை தொடங்கினாரோ அதற்கு ஏற்றவாறு திரு அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டார் என்றால் நிச்சயமாக கிடையாது. காரணம், அன்புமணி ராமதாஸ் ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தவர். ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் இளமை காலத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து காடு நாடெல்லாம் சுற்றி தன் வாழ்க்கையிலும் உயர்ந்தார். அந்த இயக்கத்தையும் அதே போல கஷ்டப்பட்டு உழைத்து வளர்த்தார். ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு மிக எளிமையாக பதவி கிடைத்தது. அப்பா பெரிய தலைவர் டாக்டர் காரணத்தினால. ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு உண்மையில் அவர் எந்த வகையிலும் உழைக்கவில்லை என்பதால் ஐயாவுடைய கடுமையான குற்றச்சாட்டு. மாறாக இந்த கட்சியில் இருக்கிற மூத்தவர்கள், மருத்துவ ஐயாவால் வளர்க்கப்பட்டவர்கள், முன்னோடிகள் எல்லோரையும் ஓரம் கட்டிவிட்டு தான் மட்டும்தான் அங்கே முக்கிய முகமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் செய்த தவறுகள் ஒவ்வொன்றாக மிக தெளிவாக மருத்துவர்களுக்கு தெரிய இன்னும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த பேட்டியிலே மிக தெளிவாக எத்தனையோ குறைகளை சொன்னார். அப்போ இதையெல்லாம் மனதிலே போட்டு புரிந்து கொண்டு தன் மகனை இந்த பொறுப்புக்கு அமர்த்தி விட்டோம், இது வெளியில் சொன்னால் கட்சியில சங்கடம் உருவாகும் என்று அவரை காத்திருக்கிறார். இப்பொழுது உச்சத்திற்கு வந்து விட்டார், ஒரு வழியே இன்னும் கிடையாது என்று முடிவெடுத்து அறிவித்து வைக்கிறார். மருத்துவர் ஐயா பொறுத்தவரையில் அவர் மிக சரியாக அது 100% அவர் சொல்வதெல்லாம் சரியானதான். உண்மையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சியில் இருக்கிற வரை அந்த கட்சி வளராது, மேலும் மேலும் உயராது என்பது நிரசனமான உண்மை. மருத்துவர் ஐயா மிகச்சிறந்த உழைப்பாளி. உண்மையை சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்காக பல திட்டங்களை உருவாக்கிய பங்கு அவருக்கு தான் பெருமை உண்டு. அவரை ஒரு சில காரணங்களுக்காக சில குறை சொன்னாலும் கூட மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையிலே உண்மையில் சமூக நீதி போராளிதான். அந்த அளவுக்கு அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு சில நபர்களை வைத்துக் கொண்டு, சமூக ஊடகங்களை வைத்துக் கொண்டு தான் மிகப்பெரிய தலைவராக தன்னை கற்பனை செய்து விட்டார். ஆனால் அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம், மனைவி மகள் எல்லாம் அரசியல் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செவிசாய்க்காமல், அதற்கு எதிராக அது கட்டுப்படாமல் தாந்தோண்டித்தனமாக செயல்படும் நிலையில்தான் இந்த முடிவு உருவாகிறது. நான் நிச்சயமா ஒரே என்று சொல்றேன், அன்புமணி ராமதாஸ் இறங்கி செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக அவரே அரசுக்கு தான் ஆபத்து. மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரை எந்த பதவிக்கு வரப்போறதில்லை. அதனால அவருக்கு எந்த இழப்பும் ஏற்படாது. அவரின் சமூகம் போற்றும், நாடு போற்றும் அவரை பற்றி நன்றாக எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் அன்புமணி ராமதாஸ் எந்த எல்லைக்கும் சொல்வேன் என்று நிறைய பேசுவாருங்க. ஆனால் அவர் வெறும் பேச்சாளர் மட்டும்தான். வெறும் இணையதளத்தில் செய்திகளை சேகரித்துக் கொண்டு பேசுவாருடைய செயல்பாட்டுக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது. மருத்துவர் ஐயா பொறுத்தவரை 87 வயது ஆனாலும் கூட இன்றும் அவர் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரியும், இப்போ இருக்கிற சோசியல் மீடியா இந்த உலகத்திற்கு ஏற்ற மாதிரியும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு செயல்படக்கூடியவர். அவர் ஏதோ வயதாகிடுச்சு, முதுகில் இருக்கான்னு சொல்லி கிண்டலும் கேள்வி பேசாம அவருக்குள்ள அந்த வீரியமான எண்ணம் இன்றைக்கும் அப்படி இருக்கிறது. அதை கொண்டு அவர் நிச்சயமாக செயல்படுவார். எல்லாம் நினைக்கிறாங்க அன்புமணிக்கு வந்து வயசு இருக்குது, மருத்துவருக்கு வயசு ஆகுது, அதான் அவர் பின்னால் போறாங்க, யதார்த்தமா பேசலாம் முடிய. ஆனால் மருத்துவரை இறங்கி வந்தால் அந்த சமூகம் அவர் பின்னால்தான் நிற்கும். அதனைத்தான் எல்லாரும் ஆதரிப்பார்கள். மருத்துவரையா ஒரு தந்தை என்கிற முடிவில் அன்புமணி பொறுத்துக் கொள்வதும் ஒதுங்கிக் கொள்வதும் தற்காலிகமாக அது நல்லது. சார் தொடர்ந்து அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கி இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த இருவருக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த கட்சியில் ஏற்படக்கூடிய இந்த பிளவுகள் எந்த அளவுக்கு அந்த பாமகவுடைய வாக்கு சதவீதத்தை வந்து சிதைக்கும்? ஏனென்றால் இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்து கூட நாம் பார்க்கிறோம். வலத்துக்கடா மார்பில் பாயுது என்ற ஒரு கருத்தை வந்து காட்டமாக சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அதாவது 35 வயதில் அவர் மத்திய அமைச்சர் ஆக்கி தவறு செய்து விட்டேன் என சொல்றாரு. ஏனென்றால் இந்த பாமகவிலிருந்து மத்திய அமைச்சர்கள் அதாவது ஏற்பட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாக இதுவரை சொல்லியிருந்த பாமகவினர் இன்றைய தினம் அன்புமணியை மத்திய அமைச்சர் ஆக்கியதே தவறு என்றும் அதே போல வலத்துக்கடா மார்பில் பாய்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எப்படி பார்க்குறீங்க சார்?
இல்ல, அதாவது அன்புமணி செய்த ஒவ்வொரு காரியமே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லி செய்ததுதான். நீங்க முதல் முறையாக அன்புமணி அவர்கள் பதவி ராஜ்யசபா பிறகு மத்திய அமைச்சராக வாய்ப்பு வந்த போது மருத்துவர் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்கிற அனைத்து வசதிகளும் மன்னிக்கும் ஜனநாயகம் கிடைக்கிற அனைத்து வசதிகளும் சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்க வேண்டும், அதை ஒன்றை செய்தால் போதும் என்று அவர் ஊக்குவித்தது அவர்தான். அவரை பொறுத்தவரையில் அவரால் உருவாக்கப்பட்டு அவர்தான் சொல்லி ஒவ்வொன்றையும் செய்ய வைத்தார உண்மையிலேயே. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது ஒன்றை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு செய்கிறது சொன்னால் அதனுடைய முழு பொறுப்பும் முழு கடமையும் மருத்துவ தான் உண்டு. அவர் தான் அதை செய்ய வைத்துத்தான் நான் உரிய நம்புறேன். இன்றைக்கு அன்புமணி அவர்கள் பதிலுக்கு பதில் பேசுவாங்க. ஆனால் மருத்துவ என்ற ஒரு எளிய மனிதருக்கு இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இன்றும் இருக்குன்னு சொன்னா பெரிய கவர்ச்சி நாயகனோ சினிமா துறையை சேர்ந்தவரோ வேறு எந்த பின்புலம் கொண்டவரோ அல்ல. அவர் உண்மையாக உழைத்தார், மக்களை நேசித்தார், ஊர்களாக போவாரு, எல்லோரும் சாதாரணமா இறங்கி ஒன்றாக இருந்து ஒன்றாக படித்து ஒன்றாக தூங்கி ஒன்றாக நடந்து இப்படி பயணிக்கிற மக்கள் இருந்த அந்த ஒற்றை காலம் தான் அவரை சமூகத்தில் இன்று வரையும் தலைவராக நீடிக்க வைத்திருக்கிறது. இது எதுவுமே அன்புமணிக்கு எந்த தகுதியுமே இல்லை இன்னும் சொன்னா. அதனால மருத்துவரையா சொல்லக்கூடிய கூற்றுக்கள் முழுமையாக உண்மையானது. நான் இந்த கட்சி பாமக நன்றாக என்று விரும்புகிறேன். ஆனால் மருத்துவரையாவுடைய வழிகாட்டும்போது அவர் வாழ்கிற காலம் வரையும் அவர் இருக்க வேண்டும் எனக்கு தனியான ஆசை. சார், இப்போ தொடர்ந்து இப்போ முன்வைத்திருந்தீங்க, இப்போ வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு இந்த பாமக கட்சியில் பார்த்தோம்னா முன்னுரிமையானது வழங்கப்படுகிறது என்று அதை பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வழியில் அன்புமணி ராமதாஸ் இது போல ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் போது இளைய தலைமுறைய வாக்குகள் ஏதாவது சிதைக்கப்படுமா சார்? நீங்க அதுதான் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதாவது வயதுல குறைவர் அன்புமணி, எனவே அவர் பின்னால் தான் தலைமுறை வருங்கிற ஒரு துன்பம் கட்டமைக்கப்பட்டது பாமகவிலேயே. இன்றைக்கும் மருத்துவர் ராமதாஸ் அந்த கூட்டங்களில் பேசுகிற போது அவருடைய பேச்சு ஒரு வார்த்தையும் வீரியமாக இருக்கும். அதாவது நான் முன்பே சொன்னேன், இன்றைய தலைமுறை என்ன நினைக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு தன்னை தயார்படுத்திக் கொண்டு செயல்படக்கூடியவர், பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வெளிவருது. இந்த சூழ்நிலையில் கூட இதுதான் சரியான தருணம், நாம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இப்போது வெற்றி சொல்லியிருக்கார். ஏன்னா வேறு மூன்றாவது நபராக கூட பரவாயில்ல பெரிய விஷயம் போயிடலாம். சொந்த மகன் இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்காங்கிற போது ஒரு சொந்த தந்தைக்கே தாங்க முடியாத ஒரு துயரம் உருவாகிருக்கு என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கசப்புணர்வை அவர் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்றது. இளைய தலைவரையோ பழைய தலைமுறையோ யாராக இருந்தாலும் பாமக பொறுத்தவரையிலே, வன்னியர்களை பொறுத்தவரையிலே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் நடக்கும். நிச்சயமாக அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது. சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி சார்.